நானும் வந்து பாபநாசத்துல தான் வசிச்சுட்டு இருக்கேன். எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, ரோட் போட்டு 2 வருஷம் கூட ஆகல. அது இப்பயே நான் தண்ணி வந்து வெளியில லீக் ஆகி உடைச்சு நோண்டி நோண்டி போட்டு போட்டு கேவலமா இருக்குது. அந்த வண்டி கூட போக முடியாது, எந்த வண்டியுமே போக முடியாது. சார் கிட்ட நாங்க வந்து எம்எல்ஏ கிட்ட வந்து அத சொல்றதுக்கு போனோம். ஆபீஸ்க்கு போனோம். சார் கேட்டீங்க ஆபீஸ்க்கு போய் சொல்லலாமான்ட்டு போய் கேட்டோம். கேட்டதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, சார் வந்து மீட்டிங் போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. 1 நாள் 2 நாள் போல 1 மாசம் அலைஞ்சோம் சார். நாங்க ரோடுக்காக எதுவுமே பண்ணல. எங்க ரோடுக்கு வந்து வயல்வெளிக்கு போறதுக்காக கனரக வாகனம் எல்லாம் வரும் சார். அதனால அந்த ரோடு சரியில்லாம மேல 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 போய் பைப் உடைச்சுக்கிட்டு வருது. நாங்க வந்து இலவசமா தண்ணி கேட்கல, வருஷத்துக்கு தண்ணிக்கு வரி கட்டிட்டு இருக்கோம். வரி கட்டும் போது எங்களுக்கு ஒழுங்கா பைப் போட்டு போடலாம்ல சார். பாபநாசம் சார். அது எந்த ஏரியா? பாபநாசம்ல கோபுராஜபுரம் உள்ளார போகணும். இல்ல பாக்குறவங்களுக்கு தெரியணும்ல எந்த பகுதின்னு. உண்மையா பொய்யா கோபுராஜபுரம் போயிருக்கோம். எங்களுக்கு வந்து நெல் கதிர் மிஷின் வரும் சார். மிஷின்ங்கிறது வந்து அது கம்மியான வெயிட்ல வராது, அது ரோடே அடைச்சிட்டு தான் போகும். அதனால வீட்டுக்குள்ள லீக் ஆகுது தண்ணி. அந்த வண்டி போறதுனால மேல ஏறி லீக் ஆகுது. ஒரு வண்டி கூட போக முடியாது. ஜேசிபி என்ன வெயிட் சார் இருக்கும், அது போனாலே நமக்கு வந்து பைப் உடைச்சுக்குது சார். உடைச்சு சரி பண்ணி கொடுக்கணும். அதை நோண்டி நோண்டி போட்டு சாதாரண வண்டியே உள்ளார போகாத அளவுக்கு இருக்குது சார். சரி, ஓகே. ரோட் கூட ஆகல சார். இது முக்கியமா நான் சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. வணக்கம் சார். நாங்கள் வந்து பாபநாசம் தொகுதியிலேருந்து பேசுகிறோம் சார். பாபநாசம் தொகுதி திமுக கூட்டணியிலேருந்து ஜவாஹிர் உள்ள வந்து எங்களுக்கு வந்து அமைச்சராக இருக்கிறாங்க, எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. எங்களுடைய அந்த தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அவர் வெளியில் வராரு, மக்கள்கிட்ட பேசுகிறாரு, அந்த ஒரு வாக்குகள் இருக்கிறாரு. மற்ற டைமில் வந்து அவரை பார்க்கவோ அவர்கிட்ட பேசவோ அவரை மீட் பண்ணவோ எந்த ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தர மாட்டேன்றாங்கிறதுக்காக எங்களுக்கு கருத்தை வைக்கிறேன் சார். இல்ல நீங்க போய் அவர் எப்பயாவது அப்ரோச் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது கேள்வி கேட்டீங்களா? பொதுவா மக்கள் நிறைய அந்த 2-3 கேசஸ் நடந்துச்சு சார், ஆக்சிடென்ட் கேசஸ் நடந்துச்சு இந்த திருப்பாலத்துறையில. அதுக்காக மீட் பண்ணும்போது யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். அதை வச்சு நான் சொல்றேன் சார். உங்க தொகுதியில என்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனை இருக்கு? நாங்களும் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி தான் சார். ஜவாஹிருல்லா அவங்க வந்து எலெக்ஷன் அப்ப மட்டும் தான் வெளில வராங்க. அவங்களோட போட்டோ வந்து எதுல பாத்துருக்கேன்னா அந்த போஸ்டர்ல மட்டும் தான் நான் பாத்திருக்கேன். எலெக்ஷன் அப்ப பார்த்தது, அதுக்கப்புறம் அந்த போஸ்டர்ல மட்டும் தான் அவங்களோட. இல்ல சட்டமன்றத்துல ரொம்ப ஆக்கப்பூர்வமா நிறைய விஷயங்கள் பேசுவாரு, நானே பார்த்தேன். இல்ல சார், பேசியிருக்காங்க சார். அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல அப்படிங்கிறது என்னோட கருத்து. தொகுதியில போதுமான செயல்பாடு இல்ல நீங்க தொகுதியில எங்களோட இல்ல அப்படி ஆதாரம் எல்லாம் குற்றச்சாட்டு வைக்க கூடாது. இல்ல நீங்க ஏதாவது உங்க அப்பாவோ இல்ல நீங்களோ ஒரு கோரிக்கைக்காக போனோம், இல்ல பார்க்க முடியல, இல்ல கோரிக்கை வச்சோம் செஞ்சு கொடுக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். கோரிக்கை வைக்காம இல்ல மக்களே. எங்களுடைய ஐயம்பட்ட பகுதியில வந்து சுகாதாரங்கிறது வந்து அந்த அளவு இல்ல, ஒரே குப்பையும் குளமா தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒவ்வொரு சைடும் குப்பையும். மக்கள் வந்து ஒருத்தவங்க பண்றாங்கன்னா அதை தான் திரும்ப பண்ணுவாங்க. அந்த இடத்த வந்து மாத்தணும் அப்படிங்கறது தான் என்னோட கோரிக்கை. ஜவாஹிர்ல அவங்க வந்து எங்க சட்டமன்றத்துக்காக அடுத்த தடவை வந்தாங்க, ஆட்சிக்கு வந்தாங்கன்னாக்கா இந்த மாதிரி மக்கள் கிட்ட வந்து பேசணும் அவங்க. அதுதான் சார் என்னோட தொகுதிக்கு நிறைய வரணும்ன்ற ஒரு கோரிக்கையை நிகழ்ச்சி மூலமா வைக்கிறீங்க.